இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் உங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்களுடைய ஆதரவினை முதல் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் இதற்காக நடைபெறும். மண்ணின் மைந்தர்களான புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த உள்ளூர் பத்திரிகையாளருக்கு சரியான முறையில் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. அவர்களோட உரிமை பறிக்கப்படுகிறது. அவர்கள் இந்த அரசாங்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் பல்வேறு பணிகளை தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் மழை, வெயில், புயல் பல்வேறு இடங்களில் அவர்களுடைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக தான் அரசாங்கத்துக்கே சரி, இவங்க மூலியமா தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே பல்வேறு தகவல்கள் போய் சேருது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட ஏதோ தகவல் வேணும்னா உள்ளூர் பத்திரிகையாளர் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் இப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு ஒரு உரிமையை வழங்கத்துக்கு அவங்க ஒரு வஞ்சன்ஸ் வச்சுக்கின்னு அவங்களுக்குள்ள ஒரு டீமை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அவங்க தேவையானவங்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசமான டிபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்டா விளங்குகிறது. அந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே போஸ்டிங்ல 25 வருஷம் ஒரே ஒரு ஆள் அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு நபரை அந்த டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கீங்கன்னா அந்த தலைமை பொறுப்புல இருக்கும்போது என்ன எண்ணம்? இத்துறையின் மூலமாக பத்திரிகையாளர்களையும் பத்திரிகையும் தன்வசம் வைத்திருக்க வேண்டும். அவர்களை தான் நினைக்கும் செய்திகள் மட்டும்தான் வர வேண்டும், மற்ற செய்திகள்லாம் வரவே கூடாது என்பது அந்த துறையின் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபருடைய எண்ணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கு. நீங்க எத்தனையோ உறுப்பினர் கார்டு கொடுத்திருக்கீங்க, ஐடென்டிட்டி கார்டு கொடுத்திருக்கீங்க, கடந்த காலங்களில் அவங்களுக்கு மனைப்பட்டா வழங்கியிருக்கீங்க, எல்லாம் வழங்கியிருக்கீங்க. அன்னைக்கு எந்த சட்டத்திட்ட அடிப்படையில நீங்க மனைப்பட்டா வழங்கினீங்களோ அதே சட்டத்திட்டப்படியில் தான் இன்னைக்கு கேட்கிறாங்க. அன்னைக்கு ஆர்கனைஸ்டு நேஷனல் என்ஆர்ஐ எல்லா பத்திரிகைகளுக்கும் நீங்க வழங்கினீங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு பத்திரிகை 2 பேர் என்று அவங்க மனைப்பட்டா வழங்குறீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு வழங்குறீங்க. ஏதோ ஒரு ஆபத்துனா அவங்களுக்கு சாவுனா இழப்பு ஏற்பட்டுன்னா அவங்களுக்கு பணம் வழங்குறீங்க. ஆனா இவங்களுக்கு யார் வழங்குறது? அது எந்த திட்டத்தில் கொடுத்தீங்க? அன்னைக்கு லோக்கல் மீடியா கொடுத்தீங்க, தினத்தந்தி, தினமலர், மாலை மலர் எல்லாரும் கொடுத்தீங்க. அவங்க கொடுத்தது தப்புன்னு நான் சொல்லல, அன்னைக்கு கொடுத்தது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அன்னைக்கு கொடுத்ததை ஏன் இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்றதுதான் எங்களுடைய கேள்வி. வேணா வரையா லிஸ்ட் எடுத்து பார்ப்போமா? நீங்க மனைப்பட்டா வாங்கின லிஸ்ட்ல லோக்கல் மீடியா அன்னைக்கு இருந்துதா இல்லையா? அந்த 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 இடையெல்லாம் கொடுத்த இடம் பாதி பேர் வித்துட்டு வெளியே போயிடுங்க. புரிஞ்சுக்கீங்க, சட்டம்னா எல்லாருக்கும் பொது, எப்போதும் பொது, இலவசம் முடி பொது கிடையாது. அப்ப யாருக்கு வேணா கொடுக்கலாம். இப்ப நாங்க குறிப்பிட்ட நபருக்கு தான் கொடுப்போம் சொல்றது சட்டம் கிடையாது. அதனால இதெல்லாம் முதல்ல இந்த துறையை சார்ந்த செக்ரட்டரிஸ்ல முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க நடக்கிறதுலாம் நீங்க எல்லாம் ஒரு செக்ரட்டரிக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா வெளியூர்ல இருந்து வராங்க, அவங்களுக்கு என்ன நடக்குது தெரியப்பட்டது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல சில தினங்களுக்கு முன்னால ஒரு பத்திரிகையாளர் தினம் பண்ணாங்க. இந்த அரசோட செயல் கேடு கட்டத்தனமா என்ன எப்படி இருந்தது இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் தினத்தை எடுத்துக்காட்டுச்சு. பத்திரிகையாளர் தினம் ஒரு தினம் கொண்டாடப்படுது. யாரோ ஒரு தலைவரோட தினமா இருக்கட்டும், இல்ல பிறந்த நாளா இருக்கட்டும், இல்ல ஏதோ கொண்டாடப்படுதுன்னா என்ன செய்வாங்க வழக்கமா? அந்த தினத்தில் அது சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களுக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்யணும். அவர்களுக்கு தேவையான நலிஞ்ச ஒடிஞ்ச பத்திரிகையாளர் கூட்டு அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். அவங்களோட குறைகளை கேட்கணும். முதல்ல என்ன கேட்கணும்? கூப்பிட்டு எங்க உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது, பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லா பிரச்சனை இருக்குது. நான் இது எல்லா பத்திரிகையாளரும் சேர்த்தா கேட்கிறேன். ஆனா இந்த அரசாங்கத்தை பத்தி எழுத்து எழுத கூட பத்திரிகையாளர் ஏன்
பயப்படுறாங்கன்னு தெரியல. சில பத்திரிகையாளர்லாம் வந்து இன்னும் வந்து எஜமானங்களா நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்குமே ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் நல்லா இருக்கணும்னா 4வது பத்திரிகை தன்னோட செயலை ஒழுங்காக செய்ய வேண்டும். ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா ஒரு பத்திரிகை துறை நல்லா இருந்ததுன்னா ஒரு நல்ல ஆட்சி இருக்கும். இங்க நடக்கிற அவலங்கள்ல நீ பாண்டிச்சேரியில கண்ண மூடி கண்ணு திறந்த இங்க நடக்கிற கேடுகட்ட செயலை கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லாம இருக்கு. 1-2 பேர் தான் கேட்டுனுக்கிறோம். அந்த 1-2 பேர் கேட்கறதுக்கும் டிஎம் ஆபீஸர் உட்கார்ந்துட்டு அந்த செக்ரட்டரி போன் வச்சு பத்திரிகைகளை போடாதுன்னு சொன்னா போட மாட்டாங்க. இதுதான் நடக்குது. இதுதான் பத்திரிகையோட ஜனநாயகமா? இதுதான் 4வது தூணா? உழைக்கக்கூடியவர்களுக்கு உரிமையான கொடுங்க. கூட்டு சாப்பாடு போறீங்க, அது அந்த பத்திரிகையில கேவலமா அடிச்சுங்க. சாப்பாடு போட்டு கௌரவிக்க நாங்கெல்லாம் பாண்டிச்சேரியில பிறந்து வந்தவங்க சாப்பாடு கூட இல்லாமல அவங்ககிட்ட வந்து இருக்கிறோம். வெளியூர்ல எந்த அசம்பிளியில் உட்காந்துங்க, உங்களுக்கு எத்தனை வேலைக்கு சாப்பாடு வேணும்னு கேளுங்க, நாங்க போடுறோம். எங்களுக்கு எல்லாம் அப்படிப்பட்ட எல்லாம் இல்ல. எங்களுடைய உரிமையை கேட்கிறோம். வெளியூர்ல இருந்து வரவன் நீ என்ன வேணா சாப்பிடுறீங்க, ஏன் என் உரிமையை கொடுக்க மாட்டேன்னு கேட்கிறோம். அதை தான் நாங்க கேட்கிறோம். அதனால துறையில இருக்கிறவங்க கொஞ்சமாவது நீங்க சிந்திக்கணும், செயல்படணும், உங்களோட சூழ்நிலையை மாற்றணும். அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து, அது வந்து பிரிண்டிங் பிரஸ் இருந்தாலும் சரி, இல்ல லோக்கல் கேபிளா இருந்தாலும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு நிறுவனத்துக்கிட்டையும், ஒவ்வொரு செய்தித்தாள் நிறுவனத்திட்டையும், ஒரு லோக்கல் கேபிள் கிட்டையும் அங்கீகரிக்கப்பட்ட 2 பேரும் 3 பேரும் அவங்களும் அசோசியேஷன் வச்சுக்கிறாங்க. லோக்கல் கேபிள்ஸ் அசோசியேஷன் வச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு 2 பேர் 3 பேர் வாங்குங்க. வாங்கி அவங்களுக்கு தேவையான, அவங்க யாரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ, ரெகனைஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஐடி கார்டும் அவர்களுக்கு உண்டான அந்த அரசாங்க உரிமைகளை வழங்கப்பட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதையும் மீறி நீங்கள் நாங்கள் செவிடங்கால சண்முக மாதிரி நான் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அடுத்தபடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் செய்தியாளர்களுக்காக தலைமையிடம் அனுமதி பெற்று மிகப்பெரிய லெவலில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அலுவலகத்தில் முற்றுகையிடப்படும். அதன் பின்னாக சட்டமன்றம் முற்றுகையிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.